நீரிழிவை கண்காணிக்க என்ன பரிசோதனைகள் தேவை? நீரிழிவை கண்காணித்தல் என்பது தினமும் சர்க்கரை அளவை சரிபார்ப்பது மட்டுமல்ல, உங்கள் உடல் உறுப்புகளுக்கு பாதிப்பு அறிகுறிகள் ஏற்படுவதற்கு முன்பே அவற்றை பாதுகாப்பதாகும். இவை முக்கியமான பரிசோதனைகள். இரத்த சர்க்கரை பரிசோதனை. உணவுக்கு முன் வெறும் வயிற்றில் ஃபாஸ்டிங் மற்றும் சாப்பிட்ட பிறகு செய்யப்படும் இந்த சோதனையில் சாப்பாடு, உடற்பயிற்சி மற்றும் மருந்துகளின் தாக்கம் நாளடைவில் சர்க்கரை அளவை எப்படி பாதிக்கின்றன என்று புரிந்து கொள்ளலாம். HbA1c இது கடந்த 2 முதல் 3 மாதங்களின் சராசரி இரத்த சர்க்கரை அளவை காட்டும். வழக்கமாக 3 முதல் 6 மாதங்களுக்கு ஒரு முறை செய்யப்படும். சிறுநீரக பரிசோதனை வருடத்திற்கு ஒரு முறை அல்லது மருத்துவர் ஆலோசனைப்படி. நீரிழிவு சிறுநீரகங்களை எந்தவித அறிகுறியும் இல்லாமல் அமைதியாக பாதிக்கக்கூடும் என்பதால் மருத்துவர்கள் பெரும்பாலும் இரத்தத்தில் உள்ள கிரியேட்டினின் மற்றும் சிறுநீரில் உள்ள வெண்புரதம் அல்புமின் ACR மைக்ரோ அல்புமின் அளவை பரிசோதிப்பார்கள். கண் பரிசோதனை ஆண்டுக்கு ஒரு முறையாவது. விரிவான டைலேட்டட் விழித்திரை பரிசோதனையில் பார்வை இழப்புக்கு முன்பாகவே மாற்றங்களை அறிந்து கொள்ளலாம். இரத்த அழுத்தம் மற்றும் உடல் கொழுப்பு கொலஸ்ட்ரால். இரத்த அழுத்தம் BP பெரும்பாலும் ஒவ்வொரு மருத்துவ வருகையிலும் சரிபார்க்கப்படும். கொழுப்பு கொலஸ்ட்ரால் அளவுகள் குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறை அல்லது சிகிச்சை மாற்றங்களின் போது கூடுதலாக பரிசோதிக்கப்படும். கால்கள் மருத்துவரிடம் செல்லும் போது பாதங்களை பரிசோதிக்கவும், மேலும் வெட்டு, வெடிப்பு, வீக்கம் அல்லது உணர்ச்சியின்மை போன்ற அறிகுறிகள் உள்ளதா என்று வீட்டிலும் தினமும் கவனியுங்கள். முடிந்தவரை ஒரு குறிப்பேட்டில் உங்கள் சராசரி இரத்த சர்க்கரை A1c, இரத்த அழுத்தம் BP, கெட்ட கொழுப்பு LDL கொலஸ்ட்ரால், சிறுநீரக பரிசோதனை முடிவுகள் மற்றும் கண் பரிசோதனை தேதி போன்ற விவரங்களை குறித்து வைத்து கொண்டால் நீங்களே உங்கள் ஆரோக்கியத்தை கண்காணிக்க முடியும்.